டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா நிறுத்தற்குறிகள் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கார்புள்ளி கொடுத்துருக்காங்க. கார்புள்ளினா கமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது தமிழில் கார்புள்ளின்னு சொல்லுவோம். இந்த கார்புள்ளி எங்கெங்கே வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். பொருட்களை எண்ணும் இடங்களில் கார்புள்ளி வரும். பொருட்களை எண்ணும் இடங்களில் இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 இணைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போது பொருட்களை எண்ணுறோமா, ஃபஸ்ட்டு நம்ம மொத்தம் 5 இணைகள் இருக்குது. இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு 5 சொல்கிறதுனாம நம்ம அடுத்தடுத்து எதை சொல்கிறதுக்கு கமா யூஸ் பண்ணுவோம். ஸோ பொருட்களை எண்ணிடங்களில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து எண்ணும் இடங்களில் கால்புள்ளி வரும். ஓகேங்களா. லாஸ்ட்டுக்கு போட மாட்டோம், ஆகிய 5 இணைகள் அப்படின்னு முடிச்சிருவோம். ஓகேவா, கிளியராக இந்த மாதிரி வர பிளேஸில் தான் நீங்கள் கமா போடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, கடிதத்தில் விழிமுன் காற்புள்ளி வரும். நம்ம லெட்டர் எழுதுவோம் இல்லையா, அதில் அழைக்கிற மாதிரி வரும்போது விழிமுன்னா அழைத்தல், விழிமுன் காற்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு அன்புள்ள நண்பா, ஓகேவா, அன்புள்ள ஆசிரியரே, அன்புள்ள தந்தை, அந்த மாதிரி போடும்போது இங்கே கமா போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்க்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, வினையெச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும். வினையெச்சங்களுக்கு பின் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். இப்போது இந்த சென்டென்ஸில் சென்று அப்படின்றது இந்த இடத்துல வந்து வினையெச்சம், பறித்துன்றதும் வினையெச்சம் தான். இருந்தாலும் அது 2 சென்டென்ஸாக வரும்போது நீங்கள் வந்து முன்னாடி இதுக்கு கமா போடணும். ஓகேங்களா. இங்கே இது முடிய போகுது, இங்கே போடக்கூடாது. ஸோ வினையெச்சங்கள் நடுவில் வரும்போது நம்ம கார்புள்ளி போடணும். இதுதான் தேர்ட் ரூல். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரூல் பார்க்கலாம். மேற்கோள் குறிகளுக்கு முன் கார்புள்ளி வரும். இந்த மாதிரி மேற்கோள் குறிகள் போகிறதுக்கு முன்னாடி வரும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குழந்தை நிலவை பார்த்து நிலா ஓடிவா என்று பாடியது. இப்போ இங்கே நம்ம இரட்டை மேற்கோள் குறி இங்கே போட போகிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கமா போகணும். இது மஸ்ட்டு ரூலுங்க. இது நிறைய இடத்துல நம்ம இதை அப்ளை பண்ணுவோம். எப்போ இரட்டை மேற்கோள் குறி போடுறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம கமா போடணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, முகவரியில் இறுதி வரி நீங்க ஏனைய வரிகள் இறுதியில் கார்புள்ளி வரும். ஓகேங்களா. இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் போடுவோமா, பெயர் போடும்போது கமா போடணும், எண் போடும்போது கமா போடணும், தெருப்பெயர் எழுதும்போதும் கமா போடணும், லாஸ்ட்டு ஊர் எழுதும்போது முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிடணும். ஸோ இந்த முற்றுப்புள்ளி இறுதியில் வைப்போம். அதுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையுமே கார்புள்ளி வரும். கமான்னு போட்டு தான் கார்புள்ளி வச்சு தான் எழுதுவோம். ஸோ மொத்தம் 5 பாயிண்ட்டுங்க. இன்னொரு ரீகால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணும்போது வரும். ஓகேங்களா. செகண்டு கடிதத்தில் விழிமுன் வரும். தேர்டு வந்து வினையெச்சங்களுக்கு அப்புறம் வரும், வினையெச்சங்கள் நடுவில் வரும்போது வரும். ஃபோர்த்து ஒன் வந்து மேற்கோள் குறிகள் போடும்போது அதுக்கு முன்னாடியே வரும். லாஸ்ட்டு முகவரியில் இறுதியில் இறுதியிலத்துக்கு முன்னாடி மீதி எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு கார்புள்ளி தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அரைப்புள்ளி எங்கெங்கே வரும்னு பார்ப்போம். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு, கரிகாலன் கங்கை வரை படையெடுத்து சென்றான், கனக விசயருடன் போரிட்டான். இப்போ கரிகாலன்றது ஒரே எழுவாய், அவர் 2 செயலை செய்கிறாரு. ஓகேங்களா. அப்போது அந்த நடுவில் நம்ம வந்து என்ன போடணும்னா இந்த அரைப்புள்ளி போடணும். கரெக்டுங்களா. ஒரே எழுவாய் பல வாக்கியங்கள் அப்படியே தொடர்ந்து போகும்போது அது நடுவில் நம்ம அரைப்புள்ளி போடணும். கிளியராக. இப்போ கரிகாலன் தான் கங்கை வரை படையெடுத்து சென்றான், அவரே தான் கனக விசயருடன் போரிட்டான். அதனால் நம்ம அந்த 2 சென்டென்ஸுக்கும் நடுவில் நம்ம அரைப்புள்ளி போடுறோம். நெக்ஸ்ட்டு, உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இப்போ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ ஒரு உடன்பாடும் சொல்லியிருக்காங்க, ஒரு எதிர்மறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே இடத்துல உடன்பாடு எதிர்மறையும் சொல்லும்போது இந்த நடுவில் நம்ம அரைப்புள்ளி போடணும். ஓகேங்களா. ஸோ மொத்தம் அரைப்புள்ளி 2 இடத்துல வரும். ஒரே எழுவாய் வச்சுக்கிட்டு பல வாக்கியங்கள் தொடரும்போது போடணும். உடன்பாடு அப்புறம் எதிர்மறை தொடர்கள் வரும்போதும் அரைப்புள்ளி போடணும். கிளியரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கார்புள்ளி. இந்த முக்கார்புள்ளி வந்து சிறு தலைப்பான தொகை சொல்லை விரித்து கூறும் இடத்தில் முக்கார்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு,
முத்தமிழ் முத்தமிழ்னா இப்போது இயல் இசை நாடகம் அந்த மாதிரி இது விரித்து சொல்லும்போது அந்த இடத்துல வந்து முக்கார் புள்ளி வரும். முக்கார் புள்ளினா ரெண்டுமே வந்து புள்ளியாக இருக்கும். ஓகேங்களா, அரை புள்ளினா ஒரு புள்ளி ஒரு கமா இருக்கும். முக்கார் புள்ளினா ரெண்டுமே புள்ளியாக இருக்கும். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா ஒரு திரு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்துல வந்து முக்கார் புள்ளி வரும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் முத்தமிழ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி முக்கணி அப்படின்னா மா பலா வாழை அந்த மாதிரி எழுதும்போது நம்ம அந்த முக்கார் புள்ளி வைக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினா இந்த என் பாயிண்ட் வைப்போம் இல்லைங்களா, அந்த முற்றுப்புள்ளி சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி வரும். எடுத்துக்காட்டு கல்வியே மனிதனின் வாழ்வை உயர்த்தும். இந்த எந்த ஒரு நம்ம ஒரு சொற்றொடரையும் முடிக்கும்போது நம்ம இந்த மாதிரி முற்றுப்புள்ளி தான் வைப்போம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். சொற்குறுக்கங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். ஓகேங்களா. சொற்குறுக்கங்கள்லாம் எடுத்துக்காட்டு பாருங்கள். திருவிக்கா, இப்போ இது வந்து திருவாரூர் விருத்தாச்சலனார் கல்யாண சுந்தரம் அப்படின்றத தான் நம்ம திருவிக்கான்னு சுருக்கி எழுதுவோம். அந்த சொற்குறுக்கத்துக்கு இப்போ வந்து நடுவில் புள்ளி வச்சோம்னா இந்த மாதிரி புள்ளி வைக்கும்போது அது அவ்வளோ பெருசு நம்ம எழுத தேவையில்லாத போது நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். புரியுதுங்களா. திருவாரூர் விருத்தாச்சல கல்யாண சுந்தரம்ன்றது தான் நம்ம இப்படி எழுதுவோம். அடுத்து பாருங்கள், மாவட்ட கழக அமைப்பாளர் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எழுத தேவையில்லை. அப்புறம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு மா புள்ளி கா புள்ளி ஆன் அப்படின்னு சுருக்கி எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளின்றத ஊ புள்ளி ஓ புள்ளி நா புள்ளி இப்படி புள்ளி வச்சு எழுதுறதுக்கும் இந்த முற்றுப்புள்ளி யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பெயரின் தலைப்பு எழுத்தை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். அப்புறம் இனிஷியல் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எழுதும்போதும் நம்ம இப்போ பாருங்கள் நே புள்ளி தூ புள்ளின்னு போட்டு சுந்தரவடிவேலுன்னு எழுதுகிறோம். ஓகேங்களா. இது இப்போ முற்றுப்புள்ளி 3 இடத்துல வருது. சொற்களை முடிக்கும்போது வருது, சொற்குறுக்கங்களை அடுத்து வருது, அப்புறம் தலைப்பெழுத்து அதாவது இனிஷியல் போட்டு எழுதும் போதும் வருது. கிளியரா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினாக்குறி. வினாக்குறி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி இல்லைனா வினாக்குறின்றது அந்த வினாப்பொருளை வரும்போது இந்த வினாக்குறி யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி தான். வினாப்பொருளை உணர்த்தும் வாக்கியத்தின் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். எடுத்துக்காட்டு சேக்கிழார் எழுதிய நூல் எது. ஸோ எங்கெங்கே நம்ம வந்து கேள்வி பொருளில் வருதோ அங்கே எல்லாத்துலேயுமே நம்ம வினாக்குறி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அந்த இறுதியில் நம்ம வினாக்குறியை இடுவோம். கிளியரா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வியப்புக்குறி. வியப்புக்குறின்றது ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க. ஆச்சரியக்குறி இந்த குறியை வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்புக்குறிங்க. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் அப்புறம் இந்த 5 உயர்ச்சி எங்கே வந்தாலும் நம்ம அங்கே வியப்புக்குறி யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தமிழின் இனிமைதான் என்னே. நம்ம வியந்து கேட்குறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த ஆச்சரியக்குறி போடணும். இப்போ இங்கே வியப்புன்ற மீனிங்கில் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாம்பு பாம்புன்னு கத்தும்போது வரும். அப்போது அங்கே அச்சத்தில் செய்வோம் இல்லைங்களா, அப்போயும் இந்த வியப்புக்குறி போடணும். அப்புறம் அவலத்திற்கும் யூஸ் பண்ணுறோம். அதாவது அந்தோ இயற்கை அழிகிறதே, அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் இதுக்கு எல்லாமே வந்துட்டு நம்ம வியப்புக்குறி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறினா இப்போது அதில் மேற்கோள் காமிக்கும்போது ஒரே ஒரு இது இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறிங்க. ஓகேங்களா. இது 2 யூஸ் பண்ணால் இரட்டை மேற்கோள் குறி. அவ்வளோதான். ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது ஒற்றை மேற்கோள் குறி. ஓகேங்களா. அது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு இப்போ பார்ப்போம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும்போது ஒற்றை மேற்கோள் பயன்படும். ஓகேங்களா. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது வரும். அப்படி இல்லைன்னா இரட்டை மேற்கோளுக்குள்ளே இன்னொரு கூற்று வரும்போது வரும். ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், இது வந்து நல்ல தனி சொல்லையோ, இங்கே நல்ல என்பது குறிப்பு பெயராட்சியமாகும். இங்கே தனி சொல் இருக்கு இல்லைங்களா நல்லன்றது, அதனால அங்கே ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். ஸோ கூட்டத்தின் தலைவர்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இது வந்து அந்த இடத்துல நம்ம இரட்டை மேற்கோள் குறி போடணும். இரட்டை மேற்கோள் குறிக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கோம் இல்லையா கார்புள்ளி போடணுன்ட்டு. அப்போ கமா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இரட்டை மேற்கோள் போகிறோம். அதில் வந்து அவர் தலைப்பில்லைன்ற ஒரு தலைப்பில் பேச போகிறாருன்னு சொல்லி மேற்கோள் இன்னொரு கூற்று வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் அதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி. இப்போ சொன்னோம் இல்லைங்களா, 2 கோடு யூஸ் பண்ணும்போது இரட்டை மேற்கோள் குறின்னு சொல்லுவோம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நேர் கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோளியை பயன்படுத்துவோம். எங்கெங்கே நேர்கூற்று, அப்படி நேராக ஒரு கூற்று சொல்லும்போது, அப்படி இல்லைனா செய்யுள் அடி, அப்படிலாம் பொன்மொழி, இந்த இடங்களெல்லாம் நம்ம இரட்டை மேற்கோள் குறி கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு ஒரு நேர்கூற்று தான் கொடுத்துருக்காங்க. திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போது தமிழ் காவியங்களை படியுங்கள்னு நேர்கூற்று, இது அப்படியே டைரெக்டாக மாணவர்கள் சொல்கிறாங்க, அதனால் இது நேர்கூற்று. சரிங்களா, நேர்கூற்றில் கண்டிப்பாக உங்களுக்கு இரட்டை மேற்கோள் குறி தான் வரும். திருவிக்கா அப்படியே மாணவர்கள் நேர்கூற்று நேராக சொல்கிறனால இது ஒரு நேர்கூற்று, அதனால் இங்கே இரட்டை மேற்கோள் குறி வருது. அதுக்கு முன்னாடி கம்மாவும் வருது, அப்புறம் எண்ட் பாயிண்ட் வருது. கிளியரா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகளை இடுகன்னு எக்ஸசைஸ் இருக்குது, அது பார்க்கலாம். பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செய்தி வாக்கியமாக தான் இருக்குது, அதனால் இங்கே பெருசாக இதுவும் தேவைப்பட போகிறதில்ல. ஸோ இதோடக்கான விடை பார்த்திங்கன்னா, பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஒரு முற்றுப்புள்ளி மட்டும் வச்சுட்டோம்னா போதும். ஓகேங்களா, இந்த இடத்துல முற்றுப்புள்ளி மட்டும் வச்சு முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ப்போம். திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. நம்ம என்ன பார்த்தோம், எண்ணும் பொருளில் வந்துச்சுன்னா எண்ணும் இடங்கள்லாம் வரும்போது நம்ம கார்புள்ளி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோமா. இங்கே 3 வரப்போகுது, அதனால் அறம்க்கும் போடணும், பொருளுக்கும் நடுவில் நம்ம கார்புள்ளி போடணும். ஓகேங்களா, அப்போது அறம், திருக்குறள் அறம் கமா பொருள் கமா அறம் கார்புளிக்கமா பொருள் கார்புளிக்கமா இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது. இறுதியில் வந்துட்டு நம்ம புள்ளி வைக்கணும். ஓகேங்களா, முற்றுப்புள்ளி. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ப்போம். தேர்டும் அதே தாங்க. தமிழ் மொழி செம்மையானது, வலிமையானது, இளமையானது. எண்ணும் இடங்களில் வந்திருக்கு, மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம கம்மா போடணும். செம்மையானது, வலிமையானது, இளமையானது. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு கார்புள்ளி போடுறோம், இதுக்கு நடுவில் ஒரு கார்புள்ளி போடுறோம். ஓகேங்களா, ஃபோர்த் ஒன் பார்ப்போம். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இது பார்த்திங்கன்னா ஒரு நேர்கூற்று வாக்கியம். நான் என்ன சொல்லியிருக்கேன், நேர்கூற்று வாக்கியம் வந்தாவே நீங்கள் இரட்டை மேற்கோள் குறி போடணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இரட்டை மேற்கோள் குறி இங்கே போடுறதுக்கு முன்னாடி கம்மா போடணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமான்றது ஒரு கொஷின், அதனால் இங்கே ஒரு கொஷின் மார்க் போடணும். அதுக்கப்புறம் இந்த இரட்டை மேற்கோள் குறியும் முடிக்கணும். அப்புறம் இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கிளியரா? நேர்கூற்று வாக்கியம் வரும்போது இரட்டை மேற்கோள் குறி யூஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கமா யூஸ் பண்ணணும், இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட் 5th பார்ப்போம். திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. இது விடை பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு சொல், நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா, ஒற்றை மேற்கோள் குறியில் தனி சொல்லையோ எழுத்தையோ விளக்கி காட்டும்போது இங்கே பெண்ணின் பெருமை என்ற ஒரு சொல்லை விளக்கி காட்டுறாங்க, அதனால் இந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி யூஸ் பண்ணுறோம். கிளியரா? அப்புறம் இறுதியில் முற்றுப்புள்ளி. ஸோ திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ் பெற்றது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, உரிய இடங்களில் நிறுத்தற்குறிகள் எடுக்கணும், ஒரு பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கரெக்டாக அதை படித்து பார்த்து எங்கெங்கே என்ன வருதோ அதை போடணும். நூல் பழக்கல் என்பார் பெரியோர், அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியாது. இப்போ கொஷின் மாதிரி வந்திருக்கு. முடியாது. நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகமாகும். நூலகத்தின் வகைகளாவன மைய நூலகம், மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம். எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் நேரு. ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எங்கெங்கே என்னென்ன இது வருதுன்னு கரெக்டாக நிறுத்தற்குறிகள் எடுக்கணுங்க, பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு பாருங்கள், நூல் பழக்கல்ன்றது ஒரு இதை தனி சொல்ல நம்மளுக்கு விளக்கி காட்டுறாங்க, அதனால் அந்த இடத்துல நம்ம இந்த ஒற்றை மேற்கோள் குறி போடுறோம். ஸோ நூல் பழக்கல் என்பார் பெரியோர். ஓகேங்களா, அதோட முற்றுப்புள்ளி வச்சிடும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, அறிவை வளர்க்கும் நூல்கள் அனைத்தையும் நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியுமா? அப்போ கொஷின் மாதிரி கேட்கறனால இங்கே கொஷின் மார்க் போடுறோம்.
முடியாது அப்படின்னாலும் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு, நூலகங்கள் இக்குறையை நீக்க உதவுகின்றன. இது ஒரு சென்டென்ஸாக முடியுது, அதனால் அங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு, பல்வேறு துறைகளை சேர்ந்த அனைத்து நூல்களும் நிறைந்த இடம் நூலகம் ஆகும். இதுவும் முடியுது, அதனால் அங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நூலகத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ வகைகள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எண்ணிக்கை வரும்போது கமா போடணும். அப்போ நூலகத்தின் வகைகள் ஆவணம் போது மைய நூலகத்துக்கு ஒரு கமா, மாவட்ட நூலகத்துக்கு ஒரு கமா, கிளை ஒரு கமா, முடியும் போது முற்றுப்புள்ளி வைக்கிறோம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு, இது ஒரு கோட் மாதிரி கொடுத்துருக்காங்களே, நேரு சொன்னதா. அப்போ நம்ம ஒரு சொல்ல விளக்கி காட்டுறோம். அப்போ திரும்பவும் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், வந்துட்டு ஒற்றை மேற்கோள் குறி தான் யூஸ் பண்ணணும். எனக்கு பிடித்த நேர்கூற்றுவா அவரே நேர்கூற்று கொடுத்துருந்தா இரட்டை மேற்கோள் குறி, அப்படி இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒற்றை மேற்கோள் தான் போடணும். ஓகேங்களா? எனக்கு பிடித்த நூல்களுடன் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்தாலும் மகிழ்ச்சி அடைவேன் என்றார் நேரு. ஸோ இது ஒரு இந்த மாதிரி கொடுத்ததுனால இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி போடுறோம், முற்றுப்புள்ளி வைக்கிறோம். ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அறிவளம் பெறுவோம். இது வந்து ஒரு நம்ம என்ன பார்த்துருக்கோம், மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல், இந்த எந்த உணர்ச்சிகள் எது வந்தாலும் நம்ம வியப்புக்குறி. இங்கே பார்த்தோன்னா நம்ம மகிழ்ச்சியை அடைகிறோம், இதில் வந்திருக்கானால ஆகவே நூலகத்தின் பயன் அறிவோம், அறிவு வளம் பெறுவோம் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10th ஓல்டு புக்கில் இந்த நிறுத்தற குறியீடுகள் இருக்குது, அதில் பார்ப்போம். இங்கே மோஸ்ட்லி அதுவே தான் ரிப்பீட் ஆகும், இருந்தாலும் வராது பார்த்துக்கோங்க. முதல்ல நிறுத்தற் குறிகளுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறுத்தற் குறிகள்: இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை, இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லை. ரெண்டும் ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் இத்தொடர்களை பொருள் விளங்குமாறு படித்து பார்க்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லைன்னு முதல் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இன்று முதல் தோசைக்கு துவையல் இல்லைன்னு செகண்ட் சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போது இரு தொடர்களுக்கும் வேறுபாடு தெரியுதுங்களா? கமா நம்ம மாற்றி பாடும்போது அது கொஞ்சம் மீனிங்கே மாறுது இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. முதல் தொடர் இன்று தொடங்கி தோசைக்கு துவையல் இல்லை எனவும், அடுத்த தொடர் முதல் தோசைக்கு மட்டும் துவையல் இல்லை எனவும் வெவ்வேறு பொருள் தருகின்றது. இரண்டு தொடரும் ஒன்றே ஆயினும் இரு பொருள் தர காரணம் நிறுத்தற் குறியீடு தானே. அக்குறியீடுகள் குறித்து இங்கு காண்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்புள்ளி, அதான் கமா, கார்புள்ளி கொடுத்துருக்காங்க. பொருட்களின் எண்ணும் நிலை, விழி, வினையெச்சம், மேற்கோள் குறிகளுக்கு முன், ஆதர ஆகிய சொற்களிற்கு பின் முகவரியில் இறுதி வரி தவிர்த்த வேறு இடங்களில் கார்புள்ளி இடுதல் வேண்டும். இதை எல்லாத்தையுமே நம்ம வீட்டிலே பார்த்துட்டோம் இல்லைங்களா, அதே தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ணும் நிலையில் இங்கே பாருங்கள், நிலம் எடுத்துக்காட்டு, நிலம், நீர், தீ, காற்று, வானம் என்பன ஐம்பூதங்கள். ஸோ இந்த 5 இருக்கனால எண்ணும் நிலையில் இருக்கனால கமா போடுறோம். இங்கே பாருங்கள், மகனேன்றது விழின்ற பொருளில் வந்திருக்கு, விழி பொருள் வந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கமா போடுறோம். மகனே நான் சொல்வதை கேள். நெக்ஸ்ட்டு அரைப்புள்ளி: ஒரே எழுவாயில் பல தொடர்கள் தொடர்ந்து வருகின்ற இடத்திலும், ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாடு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடத்திலும் அரைப்புள்ளி எழுதல் வேண்டும். 8லேயும் அதே பாயிண்ட்டு தான் இருந்தது, இங்கேயும் அதே பாயிண்ட்டு தாங்க. எங்கெங்கே வரும்னா ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருது. இப்போ பாருங்கள், சிலப்பதிகாரம், செந்தமிழ் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தரையும் பாடும் காப்பியம். ஸோ ஒரே எழுவாய் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், அதுக்கு 3 சென்டென்ஸ் கொடுத்துருக்கனால பல தொடர்கள் வந்திருக்கனால அங்கே அரைப்புள்ளி இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா இளமுருகு என்பாரிடம் நிறைய அறிவுண்டு பொறுமை இல்லை. ஸோ ஒரு உடன்பாட்டு கருத்தும் சொல்லியிருக்காங்க, ஒரு நெகட்டிவ் கருத்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் அரைப்புள்ளி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்காற்புள்ளி: ஒரு கூற்றை விளக்குதல், சிறு தலைப்பு, நூற்பகுதி என முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்காற்புள்ளி எழுதல் வேண்டும். ஓகேங்களா? சிறு தலைப்பு பாருங்கள், முப்பால்னால் அதில் அறம், பொருள், இன்பம். அங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும். இந்த மாதிரி வரும்போது நம்ம முக்காற்புள்ளி யூஸ் பண்ணணும். அப்புறம் சிறு தலைப்பு அந்த மாதிரி வரும்போதும் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நூல் பகுதியில் வரும்போதும் நம்ம முக்காற்புள்ளி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி எங்கன்னா சொற்றொடர் இறுதி, முகவரி இறுதி, நாள் இறுதி, குறுக்கம், பெயர், தலைப்பெடுத்து முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி இடம்பெறும். இது எல்லாமே அங்கேயே பார்த்தோம் இல்லைங்க, அதே தான் இங்கேயே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உருவம் கண்டு எல்லாமே வேண்டும். ஒரு கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் முடியும் போது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முகவரியில் கொடுத்துருக்காங்க. முகவரியில் பாருங்கள், பெயருக்கு அப்புறம் கமா,
தபால் பெட்டியின் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கமா, தெருக்கு அப்புறம் ஒரு கமா, ஊருக்கு அப்புறம் ஒரு கமா, கடைசியில் மாவட்டமோட முடியுது. அப்போ இறுதியில் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அப்புறம் தேதி குறிப்பிடும்போது இறுதியில் புள்ளி வைக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் ஒரு சொல்ல சுருக்கி எழுதும்போது பார்த்தோம் இல்லையா, அங்கேயும் வைக்கிறோம். லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனிஷியலுக்கு முன்னாடியும் முற்றுப்புள்ளி வரும். அதை தலைப்பெழுத்துன்னு சொன்னீங்களா, அதுக்கு முன்னாடியும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வினாக்குறி. வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்குற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறியிடுதல் வேண்டும். அங்கே படிப்பவர் யார் அப்படி ஒரு வினாவை கேட்குறோமோ, அப்போது இங்கே ஒரு வினாக்குறி வரும். நீ வருவாயா அப்படின்றது ஒரு கேள்வி பொருளில் தான் வந்திருக்கு, அதனால் அங்கே வினாக்குறி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உணர்ச்சி குறி. வியப்பு குறின்னு சொல்லுவாங்க, உணர்ச்சி குறின்னு சொல்லுவாங்க. வியப்பு, அவலம், வாழ்த்து, வரவேற்றல், வைதல் ஆகிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் தொடர்களின் பின் வியப்புக்குறி இடுதல் வேண்டும். என்னே இதன் பெருமை. இங்கே பார்த்தீங்கன்னா அச்சம்ன்ற பொருளில் வந்திருக்குங்க. பாம்பு. வருக வருகன்றது வாழ்த்தில் வந்திருக்கு. வருக வருக, வாழ்க வாழ்க, இது எல்லாமே இது வரவேற்றல், இது வாழ்த்து பொருளில் வந்திருக்கு. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் பாருங்கள், இது அங்கே கொடுக்கல, இந்த பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்து போடக்கூடாது, 2 3 அந்த மாதிரி சேர்த்து இந்த குறிகளை போடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒற்றை மேற்கோள் குறி. ஒற்றை மேற்கோள் குறி பாருங்கள். இக்குறி தற்சுட்டின் கண்ணும் ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் தொடரேனும் தன்னையே குறித்தல். சரிங்களா? தற்சுட்டுன்னு சொல்லும்போது இது வரும். பிறர் கூற்றாக வரும் இடத்தும் வரும். கட்டுரை பெயர் நூற்பெயர் வரும்போதும் வரும். ஓகேங்களா? அங்கோட இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க எங்கெங்கே ஒற்றை மேற்கோள் வரும்னா, பிறர் கூற்று இல்லைனா அயற்கூற்று அந்த மாதிரி சென்டென்ஸில் வரும், கட்டுரை பெயரில் வரும், நூற்பெயரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ என்று சொன்னான் அப்படின்னு இருக்குங்களா, இது பார்த்திங்கன்னா பிறர் கூற்றில் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அதனால் இங்கே வந்திருக்கு. என்று சொன்னான், அப்போ பிறர் கூற்றில் வந்திருக்கு, அதனால் ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்கோம். செய்யும் என்பது பெயரச்ச வாய்ப்பாடுகளுள் ஒன்று. இது பார்த்திங்கன்னா இது நூற்பெயர். இந்த தன்னையாக ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் தன்னையே குறிக்கிறது. சரிங்களா? அது விருத்தி காட்டுவதற்கு நம்ம அங்கே படித்தோம் இல்லைங்களா, அது மாதிரி. அதனால் இந்த இடத்துல வருது. அப்புறம் இனரெனி தோய்வண்ணை இன்னா செய்பவர் அப்படின்னு இருக்குது. இதுவும் ஒரு சொல்ல விளக்கி காட்டியிருக்காங்க, அதனால் வந்திருக்கு. கம்பராமாயணம் என்னும் காவியம் படைத்தார். இப்போ பார்த்தோம் இல்லையா, நூல் பெயருக்கு. அப்போ நூல் பெயர் கம்பராமாயணன்றது ஒரு நூல் பெயர், அதனால் ஒற்றை மேற்கோள் குறி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இரட்டை மேற்கோள் குறி. நேர்கூற்று தொடர். அதில் அயற்கூற்று இல்லைனா பிறர் கூற்றுன்னு பார்த்தோமா, இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக வருங்க. நேர்கூற்று வரும்போதெல்லாம் நீங்கள் இரட்டை மேற்கோள் குறி தான் போடணும். அதை பாருங்கள், ராமன் நாளை வருகிறேன் என்றார், அவரே சொல்கிறார், நேர்கூற்றாக சொல்லியிருக்காரு, அப்போது அங்கே போடணும். அதுக்கு முன்னாடி கமா போடணும். ஓகேங்களா? ஒழுக்கம் உடைமை குடிமை என்றார் திருவள்ளுவர். இதுவும் டைரெக்டாக அவர் நேர்கூற்றாக சொல்லியிருக்கிறதுனால இங்கே இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் கொஞ்சம் கண்டென்ட் இருக்கான், அது பார்க்கலாம். நிறுத்தற்குறிகள் வாக்கிய பிரிவு பாட்டிற்கும் பொருள் தெளிவிற்கும் இன்றி அமையாதவை ஆகும். அவற்றுள் சிலவற்றை அறியலாம். அவை ஒற்றை குறி, இரட்டை குறி. நம்ம பார்த்தோங்க இல்லையா, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி என இருவகைப்படும். இரட்டை மேற்கோள் குறி நம்ம அங்கேயே பார்த்து தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இரட்டை மேற்கூறி நேர்கூற்று வாக்கியங்களில் வரும், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். இப்போ இது ஒரு நேர்கூற்று, அவரே சொன்ன மாதிரி இருக்குது இல்லைங்களா, நேராக சொன்ன மாதிரி இருக்குது. அப்புறம் ஒழுக்கம் உடைமை குடிமை என்பது திருவள்ளுவர் வகுத்த வரையறையாகும். இதுவும் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அப்படியே சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு நேர்கூற்று. இப்போ இதில் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு இரட்டை மேற்கோள் குறி வரும். புரியுங்களா? இங்கே இரட்டை குறின்னு கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே பார்த்தோங்களா இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒற்றை குறி நேர்கூற்றுக்குள் மேற்கோள் காட்டும் போது கட்டுரை பெயரும் நூற்பெயரும் குறிப்பிடும்போது இன்னும் சில இடங்களிலும் வரும். ஒற்றை குறி நேர்கூற்றுக்குள் மேற்கோள் காட்டும்போது, ஓகேங்களா, அந்த நேர்கூற்றுக்குள்ளே மேற்கோள் காட்டும் போதும் கட்டுரை பெயரு நூல் பெயரு அந்த மாதிரி வரும்போது வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இயேசு மக்களை நோக்கி, அப்போ இது ஒரு நேர்கூற்று. அப்போ அதனால் நம்மளுக்கு இரட்டை மேற்கோள் குறி போடுறோம். அதுக்கப்புறம் ஆயக்காரன் கோயிலுக்கு
வெளியே நின்று தேவனே தீயோன் ஆகிய என் பால் இரக்கம் கொள்ளும். ஸோ இந்த வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க எதில், அந்த நேர்கூற்றுக்குள்ள. அப்போ என்ன சொல்லியிருக்கோம், ஒற்றை நேர்கூற்றுக்குள் மேற்கோள் காட்டும்போது வரும்னு சொல்லியிருக்காங்களா, அதுக்குள்ளே இது காமிச்சதுனால இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் போட்டிருக்கோம். சரிங்களா. என வேண்டினான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்போ தான் இங்கே அந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து முடியுது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு, மொழி ஞாயிறு தேவநேய பாவனார் எழுதியுள்ள தமிழியற் கட்டுரைகள் என்ற நூல் எளிமையும் ஆழமும் கொண்டு விளங்குகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நூல் பெயர். நூல் பெயர் வந்தாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒற்றை மேற்கோள் குறி போட்டுடணும். ஓகேங்களா. இங்கே நிறுத்தற் குறிகள் பார்த்தீங்கன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு 8 ஒரு அடிப்படையான நிறுத்தற் குறிகள் தான் பார்த்தோம். அதை தவிர்த்து என்னென்ன இருக்குன்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு காற்புள்ளி, இது நம்ம பார்த்தது தான். அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, முப்புள்ளி. அப்போ முப்புள்ளின்னு ஒன்று இருக்குது. கேள்விக்குறி, உணர்ச்சிக்குறி, இதுவும் பார்த்துட்டோம் நம்ம. அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி நம்ம பார்த்துட்டோம். ஒற்றை மேற்கோள் குறி நம்ம பார்த்துட்டோம். இது மேற்படி குறி, இது நம்ம பார்க்கல. மேற்படி குறி, பிறை அடைப்பு, சதுர அடைப்பு, இதுக்கு பேர்லாம். இது இணைப்பு கோடு, சாய்கோடு, அடிக்கோடு, உடுக்குறி.